ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மசாலா லெமன் ரைஸ். கடாயை வச்சு ஆயில் விட்டுக்குங்க. கடுகு போடுங்க. கடுகு போட்டோடனே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலக்கொட்டை, கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணோடனே வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. அது வதக்குனோடனே ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு 2-3 லெமன் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு சால்ட்டு, மஞ்சப்பொடி, போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். லெமன் வாட்டர் கூட. மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தேங்காய், ஒரு 3 பல் கார்லிக், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு குறுக்குறுன்னு அரைச்சிக்கோங்க. இந்த லெமன் வாட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கொஞ்சம் வதக்கிங்க. வதக்கிட்டு பக்கம் இந்த மசாலையை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணோடனே இந்த வாட்டர் ஊற்றுங்க. லெமன் வாட்டரை ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனோடனே அப்புறமேட்டு ரைஸ் போடுங்க. ரைஸ் போட்டு நல்லா கலருங்க. கட்டி கட்டியாக இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா சாப்பாடு கூட நல்லா சேரணும். இந்த சாப்பாட்டுக்கு எதுவுமே ஃப்ரை தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் ஃப்ரை, ஆலு ஃப்ரை எதுவுமே தேவையில்லை. ஆம்லெட் எதுவுமே அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.